Hi students, today we will see about the Unit 23 Economic Biology. Introduction. The gift Economic Biology na enna பொருளாதார உயிரியல். Introduction. The gift of nature is almost unlimited and thus a variety of useful products are obtained from plants. நம்ம இயற்கையில் என்னது இயற்கை நம்மளுக்கு தந்த வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்ன நிறைய பிளான்ட்டு ப்ராடக்ட் நம்மளுக்கு எப்படி இருக்குது யூஸ்ஃபுல்லாக பயன்பாடு தரக்கூடிய ஒன்றா இருக்குது. எக்கனாமிக் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் வேரிட் அண்ட் தேர்ஃபோர் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தேர் கல்டிவேஷன் இஸ் இம்மன்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வேரி ஆகிறதுனால அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு கல்டிவேஷன் அதை இம்ப்ரூவ் பண்ணுற விதமும் அதை வளர்க்குற விதமும் வேறுபடுது. ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஹாரிகல்ச்சர் ஹாவ் கெயின்டு கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன். இப்போ பார்த்தோன்னாக்கா ஃப்ளோரிகல்ச்சரும் ஹாரிகல்ச்சரும் பப்ளிக்கில் அட்ராக்ஷன் ஆகிருக்குது. இன் ரீசன்ட் Scenario, more emphasis is given to the progress of economic aspect of zoology like aquaculture. இப்போ பார்த்தோன்னாக்கா இப்போ நிறையா எதில் எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் சுவாலஜியில் அக்வாகல்ச்சரில் இருக்குது. இப்போ பார்த்தோன்னாக்கா எது வளர்க்குறது கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ்ஷு மீன் வளர்க்குறது, நெக்ஸ்ட்டு ப்ரானு, நண்டு, முத்து, அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய முத்து வகைகள் இதெல்லாம் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெர்மி கல்ச்சர் மண்புழு, அப்பிகல்ச்சர் அண்ட் டெய்ரி ஃபார்மிங் கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. டெய்ரி ஃபார்மிங் விச் ஆர் கெயின் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் அனிமல் பேஸ்டு ஃபார்மிங் டியூ டு தேர் எக்கனாமிக் அண்டு கமர்ஷியல் வேல்யூஸ். பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு அது எக்கனாமிக்காகவும் கமர்ஷியலுக்காகவும் இதெல்லாம் வளர்த்துட்ருக்குறாங்க. அனிமல் ஃபார்மிங் ஹேஸ் நவ் பிகம் ஏ agro-based entrepreneurship and is beneficial to rural farmers. இப்போ அனிமல் ஃபார்மிங் அப்படின்றது என்னவாயிடுது அக்ரோ பேஸ்டு விவசாயத்தில் சேர்த்துட்டாங்க ரூரல் ஃபார்மர்ஸ்க்கு. we will study about them elaborately in this lesson. இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் எலாபரேட்டாக படிக்க போகிறோம். ஹாரிகல்ச்சர். இப்போ ஹாரிகல்ச்சர் அப்படின்னாக்கா என்ன தோட்டக்கலை. Horticulture is a branch of agriculture that deals with cultivation of fruit, vegetables and ornamental plants. இப்போ ஹாரிகல்ச்சர் இந்த தோட்டக்கலை எதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா பழ வகைகள், காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் என்னது அழகு செடிகள்லாம் வளர்க்குறத இந்த தோட்டக்கலையில் வருது. The word horticulture is derived from the Latin word hortus. இந்த ஹாரிகல்ச்சர் அப்படின்ற லாட்டின் வேர்டு எதுலேருந்து வந்தது ஹார்டஸ் மீனிங் கார்டன். ஹார்டஸ் லாட்டின் வேர்டு ஹார்டஸ்க்கு என்ன மீனிங் கார்டன். அண்ட் கோலிரி மீனிங் டு கல்டிவேட். கோலிரோ அப்படின்னாக்கா என்னது கல்டிவேட் வளர்க்குறது. ஹாரிகல்ச்சர் இஸ் போத் எ சயின்ஸ் அண்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட் வித் இம்ப்ரூவ்ட் க்ரோத், குவாலிட்டி, ஈல்ட் அண்ட் வித் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ், இன்செக்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஹாரிகல்ச்சர் அப்படின்றது என்னது போத்து சயின்ஸையும் அறிவியலையும் சார்ந்தது, அதே மாதிரி கலையும் சார்ந்தது. நம்ம என்ன பண்ணுறோம் பிளான்ட்டை எப்படி வளர்க்குறோம் அதோடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நல்லா குவாலிட்டியாகவும் அதிக அளவு ஈல்டு கொடுக்கக்கூடியதாகவும், அது மட்டும் இல்லாமல் டிசீஸ் எதுவும் அதை தாக்காமல் இன்செக்ட் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி வளர்க்குறோம். தேர் ஆர் 4 மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஹாரிகல்ச்சர். ஹாரிகல்ச்சரில் என்னது 4 மெயின் கிளாஸஸ் இருக்குது. என்னென்ன தோட்டக்கலையில் பொம்மலாகி ஃப்ரூட் ஃபார்மிங். பொம்மலாகி அப்படின்னாக்கா என்னது பழத்துக்காக வளர்க்குறது. ஒலிரோகல்ச்சர் வெஜிடபிள் ஃபார்மிங் காய்கறிக்காக வளர்க்குறது. ஃப்ளோரிகல்ச்சர் ஃப்ளவர் ஃபார்மிங் பூ தோட்டம். லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் இதெல்லாம் இந்த 4 டைப்ஸ் இதில் இது ஹாரிகல்ச்சர் தோட்டக்கலையில் சேர்ந்தது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பொம்மலாகி ஆர் ஃப்ரூட் ஃபார்மிங். என்னது பழ வகைகளுக்காக வளர்க்கக்கூடிய என்னது ஃபார்ம். த டேர்ம் பொம்மலாகி இஸ் டிரைவ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் பொம்மம் மீனிங்ஸ் ஃப்ரூட். இந்த பொம்மலாகி அப்படின்ற வேர்டு எதுலேருந்து உருவானது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எதுலேருந்து பொம்மம் அப்படின்ற வேர்ட்லேருந்து உருவானது. இப்போ பொம்மம் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா
லாட்டின் வேர்டில் ஃப்ரூட் பழம். லாகி மீன்ஸ் அப்படின்னாக்கா லாகினா என்னது ஸ்டடி. ஓகேவா. இட் டீல்ஸ் வித் டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி, கல்டிவேஷன் techniques, regulation of production periods and reduction of production cost of fruits. இது எதெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எப்படிலாம் வந்து நம்ம ஃப்ரூட்டை வந்து டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் எப்படி இருக்கணும், நல்ல தரமானதாக இருக்கணும், குவாலிட்டியாக. கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எப்படிலாம் வந்து அதை கல்டிவேட் பண்ணி அதை வந்து எவ்வளோ பீரியடு, அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அதோடைய ப்ரொடக்ஷனை குறிப்பிட்ட பீரியடில் கொடுக்குற மாதிரி உருவாக்குறது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய காஸ்ட்டு ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறது. இதெல்லாம் வந்து எது வந்து டீல் பண்ணி இந்த பொமலாகி ஃப்ரூட் ஃபார்மிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒலிரிகல்ச்சர் ஆர் வெஜிடபிள் ஃபார்மிங். ஒலிரிகல்ச்சர் இஸ் த சயின்ஸ் ஆஃப் க்ரோயிங் வெஜிடபிள்ஸ். இந்த ஒலிரிகல்ச்சர் அப்படின்றது எதோடைய சயின்ஸு, வெஜிடபிளை காய்கறிகளை வந்து வளர்க்குறது. வெஜிடபிள் ஃபார்மிங் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு. வெஜிடபிள் ஃபார்மிங்கை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங், கமர்ஷியல் கார்டனிங், வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கார்டனிங். கிச்சன் கார்டனிங் இஸ் க்ரோயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் அட் ஹவுஸ் ஹோல்டு. நம்ம வீட்டிலே வந்து நம்மளுக்கு தேவையான பழங்களை காய்கறிகளை வந்து வளர்க்குறது என்னன்னு சொல்கிறோம் கிச்சன் கார்டனிங். நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய இடத்துல இல்லை தொட்டியில் வந்து சைடில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு தேவையான காய்கறிகள், பீன்ஸு, கேபேஜு, லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, பிரிஞ்சால், கேரட்டு, ஸ்பினச், கீரை வகைகள் இதெல்லாம் வந்து வளர்க்குறத கிச்சன் கார்டனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்ஃபோபிட் உழவன் செயலி. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் லான்ச் உழவன் ஃபார்மர் மொபைல் அப்ளிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உழவன் மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இட் கேன் பி யூஸ்டு பை ஃபார்மர்ஸ் டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபார்ம் சப்சிடிஸ், ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ், கிராப் இன்சூரன்ஸ் அண்டு அதர் கண்டிஷன். இப்போ இது மூலியமாக, இந்த செயலி மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபார்மர்ஸுக்கு தேவையான என்னென்ன எந்தெந்த ஃபார்மில் வந்து என்னது சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, ஃபார்முடைய எக்யூப்மெண்ட்ஸு எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கிராப்போடைய இன்சூரன்ஸு, வெதர் கண்டிஷன், வெதர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயிலையும் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் அவைலபிள் ஸ்டாக் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இன் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்டோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வந்து சீடு ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஸ்டாக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் நெக்ஸ்ட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோர்லேயும் வந்து இருக்குது அப்படின்றதையும் இந்த உழவன் ஆப் மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமர்ஷியல் கார்டனிங். இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் டு பி சோல்டு இன் மார்க்கெட்ஸ். இப்போ கமர்ஷியல் கார்டனிங் அப்படின்னாக்கா நிறைய அளவு வந்து வெஜிடபிளை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போய் விற்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்கிறோம் கமர்ஷியல் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வெஜிடபிள் ஃபோர்சிங். இட் இஸ் த மெத்தட் ஆஃப் growing vegetables in buildings, greenhouses, cold farms or under other artificial growing condition. இந்த வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸும் ஒன்று பில்டிங்லேயோ இல்லை க்ரீன் ஹவுசஸ்லேயோ, அப்படி இல்லை அப்படின்னாக்கா குளிரான இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ், கோல்ட் ஃபார்ம்ஸ்லேயோ ஆர்டிஃபிஷியல் க்ரோயிங் கண்டிஷனில் வந்து வளர்க்குறத தான் வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் த மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோவிங். இது வந்து ஒரு இன்டென்சிவ் டைப். இந்த மெத்தடில் எதெல்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேபேஜி, டொமேட்டோ, பிரிஞ்சால் எக்ஸெட்ரா. க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலி ஹவுஸ். க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று அது என்னன்னு சொல்கிறோம் க்ரீன் ஹவுஸ், அப்படி இல்லைனா பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கவர்ட் வித் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் டு க்ரோ கிராப்ஸ் அண்டர் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன் டு கெட் ஆப்டிமம் க்ரோத் அண்டு ப்ரொடக்டிவிட்டி. இதில் என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் கண்டிஷனில் வந்து ஆப்டிமம் க்ரோத்தில் ப்ரொடக்டிவிட்டிக்காக வந்து வளர்க்குறது. இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் கோவிங் செக்டார் இன் த அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு வைட். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து வளரக்கூடிய அக்ரிகல்ச்சரில் வேர்ல்டு வைடில் வளரக்கூடிய ஒரு செக்டாராக வந்து இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ். க்ரீன் ஹவுசஸால் என்னென்ன அட்வான்டேஜஸ்?
டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் கண்டினியூஸ்லி. என்னது டிசீஸே இல்லாத பிளான்ட்டை வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதனால் வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் கிராப் இஸ் வெரி லெஸ். நீர் தேவைப்படக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈல்டு இஸ் வெரி ஹை கம்பேர்டு டு அவுட்டோர் கல்டிவேஷன். இதில் கிடைக்கக்கூடிய ஈல்டு எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அவுட்டோரில் இருக்கிறத விட இதில் ஈல்டு வந்து விளையக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. லிமிட்டட் பெஸ்டிசைட் இஸ் நீடட். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதில் பெஸ்டிசைடு பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இட் ப்ரொடக்ட்ஸ் பிளான்ஸ் ஃப்ரம் அன்சர்டைன் வெதர். அது மட்டும் இல்லாமல் அன்சர்டைன் வெதர் கண்டிஷனில் பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுது, ப்ரொடக்ட் பண்ணுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.